சினிமாவில் நடிக்கிறது அப்படின்னா ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறது மட்டும்தான் நடிப்பா என்ன? ஒரு நல்ல நடிகர்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கணும். சில நடிகர் நடிகைகளுக்கு ஒரு சில கதாபாத்திரம் தான் பொருத்தமா இருக்கும். குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை தான் தேடி தேடி போய் நடிப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் எந்த பாத்திரம் கொடுத்தாலும் பொருத்தமாவும் இருக்கும், அவங்களும் சிறப்பா நடிப்பாங்க. அந்த மாதிரி நடிகர் விஜயகுமார் ஹீரோவா நடிச்சாலும் பொருத்தமா இருக்கும், வில்லனா நடிச்சாலும் பொருத்தமா இருக்கும். ரெண்டும் இல்லாம குணச்சித்திர பாத்திரமும் அவருக்கு பொருத்தமா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய திரை வாழ்க்கை பத்தி திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க, அதுக்குள்ளே என்னால் சினிமாவில் எதையும் சாதிக்க முடியலன்னா நான் நிச்சயமாக சொந்த ஊருக்கு திரும்பி விடுகிறேன் என்று தன்னுடைய தந்தையிடம் சொல்லிவிட்டு வந்த விஜயகுமார் சென்னையில் ஒரு அறை எடுத்து தங்கினார். திரும்பவும் நாடகங்களில் நடிக்கலாம் அப்படின்னு எஸ்வி சகஸ்ரநாமத்துடைய நாடகக்குழுவை தேடிவர் சென்றபோது தான் அவர்கள் அதிகமாக இப்போது நாடகங்களை நடத்துவதில்லை என்ற விஷயம் விஜயகுமாருக்கு தெரிய வந்தது. அதனால் அப்போது பிரபலமாக இருந்த சந்திரகாந்தாவுடைய நாடகக்குழுவிலே கதாநாயகனாக நடிக்க தொடங்கினார். இப்போ தினமும் முன்னாடி இருந்த மாதிரி தான் சாயங்காலத்தில் நாடகங்களில் நடிப்பது, மறுநாள் காலையிலிருந்து மாலை வரையிலே சினிமா வாய்ப்பு தேடி அலைவது என்று விஜயகுமாருடைய நேரம் சென்று கொண்டிருந்தது. விஜயகுமாரை பார்த்த எந்த சினிமா கம்பெனிலையும் அவருக்கு வாய்ப்பு தரமாட்டேன்னு யாருமே சொல்லலை. நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு தரோம், நாங்களே சொல்லி அனுப்புகிறோம் என்ற ஒரே பதிலைத்தான் எல்லோரும் சொன்னார்கள். நாங்கள் சொல்லி அனுப்புகிறோன்னு சொன்னால் அவங்க யாருமே விஜயகுமாருடைய விலாசத்தை வாங்கி வைத்து கொள்ளவில்லை என்ற போதே தனக்கு அவங்கக்கிட்ட நிச்சயமாக சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு விஜயகுமாருக்கு தெளிவாக தெரிந்து போனது. என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டம் துணை இல்லைன்னா நிச்சயமாக நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இப்படி வாய்ப்பு தேடி தேடியே சென்னையில் 11 மாத காலத்தை ஓட்டி விட்டார் விஜயகுமார். மிச்சம் இருக்கிறது ஒரே மாதம்தான். இந்த 30 நாளைக்குள்ள சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கலன்னா ஊருக்கு திரும்பி தானே போகணும் அப்படின்ற எண்ணத்தில் மிகவும் தீவிரமாக தனது நடிப்பு வேட்டையை தொடங்கினார் விஜயகுமார். நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அதிர்ஷ்டம் துணை இருந்தால் தானே வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் விஜயகுமாருக்கு அவருடைய 12வது மாதத்திலே கிடைத்தது. சாந்தி தேட்டரில் சிவாஜி நடித்த ஒரு படத்தை பார்த்துவிட்டு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்கு அவர் காத்து கொண்டிருந்த போது அவரையே உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு இளைஞர் அவர் அருகிலே வந்தார். தம்பி, இப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க என்று விஜயகுமாரை பார்த்து அவர் கேட்ட உடனே விஜயகுமார் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. விஜயகுமார் மகிழ்ச்சி அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்கே தம்பி இருக்கீங்க என்று அவரை விசாரித்தாரே, அவரை விஜயகுமாருக்கு மிகவும் நன்றாக தெரியும். பல சினிமா கம்பெனியில் வாய்ப்பு தேடி சென்ற போது அவரையும் பலமுறை அவர் சந்தித்திருக்கிறார். அவர்தான் கதாசிரியர் பாலமுருகன். விஜயகுமாருக்கு மிகவும் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஆதரவாக இருந்தவர் பாலமுருகன். அவர்கிட்ட இங்கே சென்னையில் தான் இருக்கேன், நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு அப்படியே சினிமா கம்பெனியில் வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறேன் என்று விஜயகுமார் சொன்ன உடனே அதெல்லாம் சரி, ஏன் ஒரு வருஷமாக என்னை வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை? நான் உங்களை தேடி தேடி எவ்வளோ அலைஞ்சது தெரியுமா? பி. மாதவன் சார் இப்போ புதுமுகங்களை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அட்ரஸ் தெரியாததுனால உங்களை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. நீங்கள் ஒன்று செய்யுங்க, நாளை காலையில் 10 மணிக்கு அருண் பிரசாத் மூவிஸுக்கு வந்துடுங்க என்று சொல்லி பி. மாதவனுடைய அலுவலக முகவரியும் விஜயகுமாரிடம் கொடுத்தார். மறுநாள் காலையில் 10 மணிக்கு டான்னு அந்த அருண் பிரசாத் மூவிஸ் அலுவலகத்தில் இருந்தார் விஜயகுமார். அப்போது அங்கே இயக்குனர் பி. மாதவன், ஒளிப்பதிவாளர் பி. என். சுந்தரம் ஆகிய இருவரும் இருந்தார்கள். சிறிது நேரத்திலே பாலமுருகனும் அங்கே வந்து சேர்ந்தார். வந்த உடனே விஜயகுமாரை பி. மாதவனிடம் அழைத்து சென்று, நம்ம படத்தில் 2 ஹீரோ இருக்கார்ல, அந்த 2வது ஹீரோ பாத்திரத்துக்கு இவர் சரியாக இருப்பார்னு நினைக்கிறேன், இவர் பேர் சிவகுமார், எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்கள் என்று பி. மாதவனிடம் விஜயகுமாரை அறிமுகம் செய்து வைத்தார் பாலமுருகன். விஜயகுமாரை கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்த பி. மாதவன் பி. என். சுந்தரத்தை பார்த்து, எதுக்கு நாளை காலையில் இவர் ஒரு டெஸ்ட் எடுத்துடலாம் என்று சொன்ன போதே விஜயகுமாருடைய மனதிலே லேசாக மகிழ்ச்சி துளிர்விட ஆரம்பித்தது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, காலையில் 10 மணிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ வந்துடுங்க, அங்கே மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் என்று விஜயகுமாரிடம் சொன்னார் பி. மாதவன். மறுநாள் காலையில் சரியாக 11 மணிக்கு விஜயகுமார் ஏவிஎம் ஸ்டுடியோ சென்று விட்டார். ராமன் எத்தனை ராமனடி படத்திலே சிவாஜி அணிந்திருந்தாரே, அந்த உடைகளெல்லாம் விஜயகுமாருக்கு கொடுத்து அவரை போடச் சொன்னார். அந்த உடைகளெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்த உடனே வசனம் பேசுங்க என்றார் பி. மாதவன். வசனம் பேசுவதில் தான் விஜயகுமார் கை தேர்ந்தவராயிற்று. அதனால் தங்கு தடையில்லாமல் வசனங்களை பேசத் தொடங்கினார். அந்த காட்சிகளை அப்படியே பி. என். சுந்தரம் படமாக்கினார். படமாக்கப்பட்ட காட்சிகளெல்லாம் போட்டு பார்த்த பி. மாதவன் கண்டேன் செய்தே என்ற மாதிரி ஒரே வார்த்தையில் சொன்னார், தம்பி நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க என்று. கந்தன் கருணை படத்திலே எந்த சிவகுமாருடன் போட்டி போட்டு முருகன் பாத்திரத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை விஜயகுமார் பறிகொடுத்தாரோ அதே சிவகுமார் தான் பொண்ணுக்கு தங்க மனசு படத்தின் முதன் கதாநாயகன். அவருடன் சேர்ந்து 2வது கதாநாயகனாக அந்த படத்திலே நடித்தார் விஜயகுமார். ஏற்கனவே அந்த படத்தில் ஒரு சிவகுமார். அப்போ விஜயகுமார் தனக்காக சூட்டி கொண்டிருந்த சினிமா பெயரும் சிவகுமார். அதனால் சிவகுமார் என்ற அவருடைய பெயரை மாற்றுவது என்று இயக்குனர் பி. மாதவன் முடிவு செய்தார். இந்த ராமன் எத்தனை ராமனடி படம் இருக்க, அதுக்கும் விஜயகுமாருடைய திரை வாழ்க்கைக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா அவர் 2வது கதாநாயகன் ஆக்குவதற்காக பி. மாதவன் டெஸ்ட் எடுத்து பார்த்தபோது விஜயகுமார் அணிந்திருந்த உடைகள் எல்லாம்
ராமநத்தினை ராமடி படத்திலே சிவாஜி அணிந்திருந்த உடைகள் தான். ராமநத்தினை ராமடி படத்தினுடைய கதாநாயகனான சிவாஜி முதல்ல கிராமத்திலே திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாலிபனாக அந்த படத்தில் நடித்திருப்பார். பின்னர் சென்னைக்கு சென்று மிகப்பெரிய நடிகராக அவர் பதவி உயர்வு பெறுவார். அப்படி அவர் நடிகரான காலகட்டத்தில் அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் தான் விஜயகுமார். அந்த விஜயகுமார் என்ற பெயரையே சிவகுமார் என்ற புதுமுகத்துக்கு சூட்டுவது என்று முடிவெடுத்தார் பி. மாதவன். சிவகுமாரும் விஜயகுமாரும் 2 கதாநாயகர்களாக நடித்த பொண்ணுக்கு தங்க மனசு படத்திலே சிவகுமாருக்கு ஜோடியாக ஜெயசித்ராவும் விஜயகுமாருக்கு ஜோடியாக விதுபாலாவும் நடித்திருந்தனர். அந்த படத்தை இயக்கியவர்கள் தேவராஜ் மோகன். அவள் 2 பேருமே பி. மாதவனுடைய பிரதான உதவியாளர்கள். பி. மாதவனுடைய மேற்பார்வையிலே அந்த படத்தை அவர்கள் இயக்கியிருந்தார்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததை தொடர்ந்து விஜயகுமாருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வரத் தொடங்கின. 1973ஆம் ஆண்டிலே பொண்ணுக்கு தங்க மனசு வந்ததென்றால் 1974ஆம் ஆண்டிலே மோதிர கையால் குட்டுப்படக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு விஜயகுமாருக்கு கிடைத்தது. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தருடைய இயக்கத்திலே உருவான அவள் ஒரு தொடர்கதை படத்திலே நடித்தார் விஜயகுமார். ஒரு காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பான நடிகராக இருந்த விஜயகுமார் கதாநாயகனாக தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கல. கதாநாயகனாகவும் நடித்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் 2வது கதாநாயகனாகவும் நடித்து கொண்டிருந்தார். யாராவது வில்லன் வேஷத்தில் நடிக்க சொன்னால் அதிலேயும் அப்போது நடித்தார். அப்போது பீம்சிங்குடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த படத்திலே அவருக்கு ஜோடியாக நடித்தவர் மஞ்சுளா. அவரோட ஜோடியாக நடித்த அந்த பீரியடில் மஞ்சுளா மிகவும் பிஸியான ஒரு நட்சத்திரமாக இருந்தார். தெலுங்கில் நாகேஸ்வர ராவ், என்.டி. ராமராவ் ஆகியோரோடும், தமிழில் சிவாஜி, எம்ஜிஆர் ஆகியோரோடும் நடித்து கொண்டிருந்த நடிகையாக இருந்தார் அவர். விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் அதற்கு முன்னாலேயே மஞ்சுளா அவருக்கு நல்ல பழக்கம் உண்டு என்பதாலும் அவரோடு ஏற்கனவே சில படங்களில் அவர் தொடர்ந்து நடித்திருக்கிறார் என்பதாலும் படப்பிடிப்பு இடைவேளைகளில் மஞ்சுளாவும் அவரும் அமர்ந்து பேசி கொண்டிருப்பது வழக்கம். ஒரு நாள் அப்படி மஞ்சுளாவுடன் பேசி கொண்டிருந்த போது, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன், உங்களுக்கு சம்மதமா என்ற ஒரு கேள்வியை மஞ்சுளாவிடம் கேட்டார் விஜயகுமார். அப்படி ஒரு கேள்வி விஜயகுமார் கேட்பார்னு மஞ்சுளா எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார் அவர் என்று தான் சொல்ல வேண்டும். விஜயகுமார் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் அன்றைக்கி படப்பிடிப்பு முடிந்தவுடன் வீடு திரும்பினார் மஞ்சுளா. மறுநாள் மஞ்சுளா படப்பிடிப்புக்கு வந்தவுடனே அவருக்காகவே காத்திருந்ததைப் போல அவர் அருகே சென்ற விஜயகுமார், என்னங்க நேற்று நான் சொன்னதை பற்றி யோசிச்சிங்களா, நீங்கள் ஒன்றும் பதிலே சொல்லலையே என்று அவரிடம் கேட்டார். இந்த முறை அவருக்கு பதில் சொல்வதற்கு சிறிது தயங்கினார் மஞ்சுளா. அதற்கு பின்னால், என்னால் இந்த விஷயத்தை பற்றி எந்த முடிவு எடுக்க முடியாது, என்னுடைய அப்பா அம்மாக்கிட்ட நீங்கள் பேசுங்க, அவங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் என்றார் அவர். மஞ்சுளா அப்படி சொன்னவுடன் மறுநாள் விஜயகுமார் மஞ்சுளாவுடைய தாயையும் தந்தையும் சந்திப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு சென்றார். இந்த இடத்துல பெரிய திருப்பம் எதையாவது நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். மஞ்சுளா வீட்டுக்கு விஜயகுமார் போன உடனே, எங்களுடைய பெண்ணுடைய விருப்பம் எதுவோ அதுதான் எங்கள் விருப்பமும், நீங்கள் எங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறதா மஞ்சுளா எங்ககிட்ட சொன்னான். எங்களுக்கு அதில் சம்மதம் தான். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இப்படி வெளிப்படையாக பேசினது இருக்க, அது எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதனால் உடனடியாக அவர் நல்ல நாள் பார்த்து உங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம் என்றார்கள் அவர்கள். அதைத் தொடர்ந்து விஜயகுமார் மஞ்சுளாவுடைய திருமணம் மிக எளிய முறையிலே நடைபெற்றது. திருமணத்துக்கு பின்னாலே மஞ்சுளா படிப்படியாக படங்களிலே நடிப்பதை குறைத்து கொண்டார். ஒரு காலகட்டத்தில் விஜயகுமாருக்கும் அதிகமாக வில்லன் வேடங்களே தொடர்ந்து கிடைக்க ஆரம்பித்தன. அந்த காலகட்டத்தில் அவர் அப்படி தொடர்ந்து வில்லன் வேடத்தில் நடிப்பதை அவர் ரசிகர்கள் விரும்பாமல் அவரிடமே முறையிட்டார்கள். உங்களை கதாநாயகனாக பார்த்து எங்களுக்கு உங்களை வில்லனாக பார்க்க பிடிக்கலை என்று அவரிடம் நேரடியாக சொன்னார். அதைத் தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகள் படங்களில் நடிப்பதையே நிறுத்தி விட்டார் விஜயகுமார். அப்படிப்பட்ட தருணத்தில் தான் அக்னி நட்சத்திரம் என்ற படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பிரபு, கார்த்திக் ஆகிய இருவரது தந்தையாக, 2 பெண்டாட்டிகளுக்கு கணவனாக அற்புதமான ஒரு வேடத்தில் நடித்திருந்தார் விஜயகுமார். அந்த படத்தில் குணச்சித்திர நடிப்பிலே அவர் நடிப்பினுடைய எல்லையை தொட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னாலே எக்கச்சக்கமான படங்கள் அவருக்கு குவியத் தொடங்கின. எல்லா படங்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பாத்திரங்கள். அந்த எல்லா பாத்திரங்களுமே தன்னுடைய அருமையான நடிப்பை வழங்கினார். இன்னும் சரியாக சொல்கிறதா இருந்தால், விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் கதாநாயகனாக நடித்ததை விட, வில்லனாக நடித்ததை விட, இந்த குணச்சித்திர பாத்திரங்களில் நடித்த போது தான் அவருடைய நடிப்பு திறமை முழுமையாக ஜொலித்தது என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட தருணத்திலே தான் பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே கிழக்கு சீமையிலே என்ற படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு விஜயகுமாருக்கு கிடைத்தது. பாசமலர் படத்தினுடைய மறு பதிப்பாக உருவாகிய அந்த படத்திலே சிவாஜியினுடைய பாத்திரத்தை விஜயகுமார் ஏற்க, சாவித்தினுடைய பாத்திரத்தை ராதிகா ஏற்றிருந்தார். அண்ணன் தங்க பாசத்துக்கு அதுவரையிலே பாசமலர் தான் ஒரு இலக்கணமாக இருந்தது. அதற்கடுத்து 2வது இலக்கணமாக அமைந்த திரைப்படம் தான் கிழக்கு சீமையிலே. அதற்கு முக்கியமான காரணம் பாரதி ராஜா அந்த படத்தை இயக்கிய விதம் மட்டும் இல்லை, அந்த அண்ணன் தங்கை பாத்திரங்களில் தங்களுடைய முழுமையான உணர்ச்சியை வெளிப்படுத்திய விஜயகுமாருக்கும் ராதிகாவுக்கும் அதிலே சம பங்குண்டு.